அப்படியே சாஃப்டான சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மடித்து பண்ணும்போது சமோசா மாதிரி மடிக்கும்போது இந்த மாதிரி லேயர் வருங்க. பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி கிடைக்குங்க. நல்லா சாஃப்டாக வருங்க சமோசா மாதிரி மடக்குனீங்கன்னா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க சப்பாத்தி கூட கிரேவி வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தட்டாம்பயிறு இருக்குது பாருங்கள், காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரேவி தான் பண்ண போகிறாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை பயிர் கிரேவி பண்ணுவோம் பாருங்கள், கடலை கிரேவி, பச்சை பயிர் கிரேவிலாம் அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டாம்பயிறு 7 விசில் விட்டால் நல்லா வெந்துருச்சுங்க. அது அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு கிரேவி பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை இல்லைனா ஒரு ஃப்ரை பேன் எதுனாலும் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. ரெண்டும் பொரியட்டும். 2 நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு தக்காளிங்க கூட போட்டே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டேன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணுங்க உப்பு. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க எல்லாமே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடலாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் மட்டும் நம்ம குருமா மசாலாங்க. குருமா மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம தட்டாம்பயிறு ஆட் பண்ணிடலாங்க. நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க தட்டாம்பயிறுங்க. பார்த்தீங்களா? நம்ம ஊற போட்டோன்னே வேண்டாம். ஒரு 6-7 விசில் விட்டால் போகிறோம். அடுப்பை மீடியமாக வச்சு விடணுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சு போட்டேன்னா வேகாது. மீடியமாக வச்சு ஒரு 7 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விட்டால் சப்பாத்திக்கு கிரேவி ரெடிங்க. அட்டகாசமாக இருக்கும். நம்ம பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு போட்டாச்சு. ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நேரம் கொதிக்கட்டுங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிரேவி பண்ணியாச்சு. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே சப்பாத்திக்குள்ளே அப்படியே கிரேவிக்குள்ளே இறக்கிடலாங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். எம்மி கிரேவி ரெடிங்க. சரிங்களா? சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காராமணி, தட்டாம்பயிறு, அப்புறமாட்டு பச்சை பயிறு,
எல்லாம் போட்டு கிரேவி பண்ணலாங்க, நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு எல்லாமே. சூப்பராக பண்ணியாச்சுங்க. எம்மி எம்மி கிரேவி ரெடி. அப்படியே சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தியும் போட்டாச்சுங்க, சூப்பராட்டு. இதுங்களா நல்ல சாஃப்டான சப்பாத்திங்க, நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதை வந்து அப்படியே தோசை தவாவில் போட்டுக்கலாம். அப்படியே கிட்ட நின்று சப்பாத்தியை போட்டு எடுத்துருவாங்க தோசை தவாவில். கொஞ்சமாக எண்ணெய் தடவி சமோசா மாதிரி மடக்குவேன், அப்படியே தேய்ச்சி போட்டுருவாங்க. தேய்ச்சிலாம் வச்சு போட மாட்டேன், அப்படியே அடுப்பு நின்று போட்டு எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்கும் சப்பாத்தி. வந்து நல்லா உப்பி வருது பாருங்க, உப்பி வரும். சைடில் வந்து நம்ம சமோசா மாதிரி மடக்கினால வெடிப்பில் வந்து அப்படியே ஏர் வெளியில் ரிலீஸ் ஆயிருங்க, அதனால ரொம்ப உப்பி வராது, இன்னும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. சரிங்களா? அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளவு சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படியே சாஃப்டான சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. நம்ம மடித்து பண்ணும்போது சமோசா மாதிரி மடிக்கும்போது இந்த மாதிரி லேயர் வருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் மாதிரி கிடைக்குங்க. ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கனால காட்ட முடியல. நல்ல இந்த மாதிரி கிடைக்குங்க, நல்லா சாஃப்டாக வருங்க சமோசா மாதிரி மடக்குனீங்கன்னா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி கூட கிரேவி வச்சு. அப்படியே சப்பாத்தியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு சப்பாத்தி சூப்பர் கிரேவிங்க. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.